தேசம் பாரத் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் காணொளி ஆண்டாள் பிரியதர்ஷினி சகோதரி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிகமாக ஆதரவு தருவாங்க. அதற்கு அவங்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்குதாங்கிறது நமக்கு தெரியாது. இவங்க இலக்கியவாதி, ஆன்மீகவாதி அப்படிங்கிற மாதிரி ஒரு முகத்திரையுடன் பல்வேறு மேடைகளில் தோன்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க கடந்த 2 தினங்களுக்கு முன் திருப்பூரில் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் பங்கேற்று பேசியிருக்காங்க. அப்போது தேவையில்லாமல் ஜெய் ஸ்ரீராம்ங்கிற வாசகத்தை சொல்லி அதை மதசாயம் பூசி அதை பேசிக்கிறாங்க. அதற்கு அங்கே இருந்த பொதுமக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறாங்க. எதிர்பார்க்காத திரு ஆண்டாள் பிரியதர்ஷினி உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் தேசியம் தெய்வம் பற்றி தான் பேசினேன், இதை ஏன் எதிர்க்கிறீங்க, ஒரு பெண் பேசினா இப்படித்தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி மடை மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுருக்கிறாங்க. நீங்களே பாருங்க. இந்த புத்தக கண்காட்சி ஏற்பாடு செஞ்சது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் அப்படிங்கிற கம்யூனிச ஆதரவு இயக்கம் அப்படிங்கிறது நம்ம தெரிந்துக்க வேண்டிய ஒரு விஷயம். பார்த்தீனியங்கள், விஷ ஜந்துக்கள், பாம்புகள், நச்சு பாம்புகள், அரக்கர்கள், இவர்களை எல்லாம் சூரசம்ஹாரம் செய்வதற்குத்தான் நாம் இங்கே புத்தக திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். வெறுமே சமையல் புத்தகங்களையும் ஜோதிட புத்தகங்களையும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுகின்ற புத்தகங்களையும் வாங்குவதற்கு அல்ல என்கின்ற அந்த புரிதல் நமக்கு வேண்டும். எங்கே தவற விடுகிறோம் என்கின்ற ஒற்றை கேள்வி என் மனசில் சுழன்று கொண்டே இருக்கிறது. அதுவும் கொங்கு தேசம் என்பவர்கள் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் கண்களாக மதிக்கின்ற மக்கள் என்று நமக்கு நன்றாக தெரியும். அந்த நிலையில் இங்கே எப்படி நச்சு பாம்புகள் உள்ளே வருகின்றன என்கின்ற ஒற்றை கேள்வியை இளைஞர்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். எது தேசியம், எது தெய்வீகம் என்பதையும் சொல்லித்தர வேண்டும். அந்த 2 கண்களாக நாம் கொண்டாடிய அந்த கொள்கைகளை வைத்தே நம் கண்ணை குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால், புக் ஃபேர் தான் நான் பேசுறேன். இல்ல தேசியம் தெய்வீகம், தேசியமும் தெய்வீகமும்பா. தேசியம் தெய்வீகம் சொல்றது எங்களோட உரிமை. தேசியம் தெய்வீகம் சொல்வது எங்களுடைய உரிமை. தேசியம் தெய்வீகம் என்பது எங்களுடைய உரிமை. தேசியம் தெய்வீகம் சொல்வது எங்களுக்கும் உரிமை, எங்களுக்கும் உரிமை. கவர்மெண்ட் நிகழ்ச்சி தேசியம் தெய்வீகம் எங்களோட உரிமை, எங்களுக்கும் உரிமை, காந்திஜிக்கும் உரிமை, காந்திஜிக்கும் உரிமை, எங்களுக்கும் உரிமைதான். பேச மீண்டும் நான் தொடர்கிறேன். ஒரு பெண் பேச ஆரம்பித்தால் இந்த சமூகத்தில் எப்படி நடக்கும் என்பதற்கான சாட்சியாக இந்த மேடை இருக்கிறது. ஒரு பெண் பேச ஆரம்பித்தால் அவளுடைய வார்த்தைகளை பறிக்கிறார்கள். அவளுக்கு மீண்டும் மௌனம் தான் பேச வேண்டும் என்கின்ற திணிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவள் கருத்தியலை பேசக்கூடாது, கொள்கைகளை பேசக்கூடாது, புதுமைகளை பேசக்கூடாது என்கின்ற அந்த திணித்தல் தான் மீண்டும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த